Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி பாருங்கள் 8th சாப்டர் எக்ஸசைஸ் 8.4ல் செகண்ட் சம். இது முக்கியமான சம். கிவன் f of xy equal to tan inverse of x by y so that f of xy equal to f of yx. அதாவது f வந்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அது வர ஆன்சர் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதாவது டோ ஸ்கொயர்டு எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய்யும் டோ ஸ்கொயர்டு எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம நிரூபிக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்படின்னா டோ எஃப் பை டோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதில் 2 ஸ்டெப்பு தங்கம். டேன் இன்வர்ஸை பண்ணணும், அப்புறம் ஆங்கிளை பண்ணணும். டேன் இன்வர்ஸை பண்ணும்போது டேன் இன்வர்ஸுக்கான ஃபார்முலா உனக்கே தெரியும். டேன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². இது டேன் இன்வர்ஸோடைய ஃபார்முலா. டேன் இன்வர்ஸ்க்குள்ளே எக்ஸ் இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எதனுடைய ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². டேன் இன்வர்ஸ்க்குள்ளே எக்ஸ் இருந்தால் x² வரும், ஒய் இருந்தால் y² வரும். இப்போ நமக்கு டேன் இன்வர்ஸ்க்குள்ளே x/y இருக்குது. அப்போ தேர்ஃபோர் 1/1 + x/y². பாரு, இது எது மாறாது, இது மட்டும்தான். எக்ஸ்னா x², ஒய்னா y². அப்போ x/yனா x/y². அப்போ டேன் இன்வர்ஸ் இது மொதல் ஸ்டெப்பு. அப்போ டேன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + டேன் இன்வர்ஸ்க்குள்ளே இப்போ என்ன இருக்குது? x/y. அப்போ x/y². இது புரியுதுங்களா? மொதல் ஸ்டெப்பு. அடுத்து 2வது ஸ்டெப்பு ஆங்கிளுக்குள்ளே வரோம். நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ ஒய் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய் வந்து சேர்ந்துருக்கு அப்படியே. அப்போ 1/y. புரியுது? 2வது ஸ்டெப்பு தங்கம். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. டேன் இன்வர்ஸை பண்ணுனா 1/1 + டேன் இன்வர்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அது (²). அப்போ x/y². ஆங்கிளை பண்ணும்போது ஆங்கிளை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1/y வந்து சேர்ந்துருக்கு, எக்ஸு கூட வகுத்தலில் சேர்ந்துருக்கு, அப்படியே தான் இருக்கும், 0 ஆகாது. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது என்ன? இதை ஸ்கொயர் பண்ணால் x²/y². இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் y². இது அப்படியே மேலே போகும். அப்போ x²/y². கிராஸ் மல்டிபிள் பண்ணால் y² + x² / y². இந்த y² அப்படியே மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே கொண்டு போயிடணும். அப்போ தேர்ஃபோர் y² / y² + x² வரும். இங்கே y² போகும்போது இங்கே ஒரு y இருக்குது பாருங்கள். அப்போ y²க்கும் y-க்கும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே y இருக்கும். அப்போ நம்ம ஆன்சர் y/y² + x². புரியுதுங்களா? நான் அப்படியே சொல்லிட்டேன். இங்கே பார்த்தாங்க, இதை ஸ்கொயர் பண்ணும்போது x² / y². கிராஸ் மல்டிபிள் பண்ணி இந்த y² மேலே கொண்டு போயிரு. y²க்கும் y-க்கும் அடிச்சுக்கோ. அப்போ y. புரிஞ்சுதுங்களா? அப்போ y/y² + x². இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோமா? இந்த ஆன்சரை எகைன் ஒய்யை பொறுத்து பண்ண போகிறோம். அப்போ f of yx. அப்போ பாரு, மேலேயும் நியூமரேட்டர்லேயும் ஒய் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒய் இருக்குது. அப்போ u/v மெத்தடு. அப்போ கீழே மொதல் y² + x² (² v² போடுமா? கீழே v². இதை அப்படியே ஸ்கொயர். அடுத்தது கீழே இருக்கிறத வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் மேலே இருக்கிற நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 2y, இது 0. இது எப்படி 2y தெரியுமில்ல? அடுக்கு முன்னாடி வரும், அடுக்கில் 1 குறையும். அடுக்கு முன்னாடி வந்துச்சுனாவே 2 ஒய்யினுடைய அடுக்கில் 1. புரிஞ்சுதுங்களா? அதாவது u/v மெத்தட். கீழே இது என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே (² போட்டுங்க. y² + x² (²). இப்போ இது என்ன? கீழே டினாமினேட்டரை மொதல் வச்சுக்கிட்டு நியூமரேட்டரை தான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் நியூமரேட்டரை அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரியுதுங்களா? கீழே இருக்கிறத வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் மேலே இருக்கிறத வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை பெருக்கினீங்கன்னா -2y². 2y² + ஒரு y² போச்சுன்னா மீதி -y² இருக்கும். அப்போ x²
மைனஸ் 2 ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய் ஸ்கொயர் போச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ முந்தி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அந்த ஆன்சரை ஒய்யை பொறுத்து பண்ணிட்டோம். இப்போ அதே கணக்கை ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அது வர ஆன்சரை எக்ஸை பொறுத்து பண்ணணும். இப்போ எப்படி ஒய்யை பொறுத்து பண்ணுறது? அதே தான் பாருங்கள். மொதல் டேன் இன்வெர்ஸை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ டேன் இன்வெர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் பை ஒய்யை தங்கம். அப்போ எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா சாமி? மொதல் ஸ்டெப்பு டேன் இன்வெர்ஸை பண்ணால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இந்த ஆங்கிளை ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போ நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒய் கீழே இருக்குது, மேலே இருக்கிற எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இது அப்படியே தான் இருக்கும். கீழே இருக்கிற ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கீழே டினாமினேட்டர் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டினாமினேட்டரில் இருந்தால் குறிய மாற்று, அடுக்கையும் மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கு, அடுக்கோட 1 வச்சு கூட்டு, இவ்வளோ தான். குறிய மாற்றினீங்கன்னா மைனஸ், 1ஐயும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸு, 1ஓட 1 கூட்டினீங்கன்னா 2. தவிர இது எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன் பாரு. எக்ஸ் பை ஒய்னா ஒய்யை மேலே கொண்டு போயிடும், ஒய்னுடைய அடுக்கு மைனஸ், எக்ஸ் அப்படியே இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அடுக்கு முன்னாடி வரும், அடுக்கில் 1 குறைச்சா எகைன் -1, அதுலேருந்து இன்னொரு 1 குறைச்சா -2. இப்போ அது கீழே வந்தால் மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர். புரியுதா? நீ டக்குன்னு பிரில்லியண்ட்டாக இருந்தால் டக்குன்னு அப்படியே சொல்லலாம். நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வேரியபிள் கீழே இருந்தால் குறிய மாற்றிக்கணும், அந்த அடுக்கையும் மேலே இருக்கிற நம்பரையும் பெருக்கிக்கணும், அடுக்கோட 1 வச்சு கூட்டிக்கணும், இவ்வளவு தான். இப்போ புரியுதுங்களா? எகைன் இது பாரு, எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரா, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர் மேலே கொண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ புரியுதா சாமி? இது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் தங்கம், கிராஸ் மல்டிபிள் இந்த ஒய் ஸ்கொயரை கிராஸ் மல்டிபிள் பண்ணி மேலே கொண்டு போயிடு. அப்படியே மேலே கொண்டு போகக்கூடாது, தப்பு, நடுவாண்ட ப்ளஸ் இருக்குது பார். அப்போ என்ன வரும் உனக்கு? ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? எகைன் இது வந்து என்ன, ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி எக்ஸை பொறுத்து பண்ணுறது அப்படிங்கும்போது அதே u பை v பார், மேலேயும் எக்ஸ் இருக்குது கீழேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ கீழே டினாமினேட்டர் ஸ்கொயர்டை போட்டுரு, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? டினாமினேட்டர் ஸ்கொயர்டை போட்டுருங்க. இப்போ டினாமினேட்டர் கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 மைனஸ், மேலே இருக்கிற மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணால் இது 0 ஆயிரும், ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். இது 2x, அடுக்கு முன்னாடி வந்துருமா? அப்போ 2x. இப்போ பாருங்கள், -1 எடுத்து உள்ளே பெருக்குனா மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 2x ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், எஃப் ஆஃப் ஒய் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்யும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ். இது 5 மார்க் சம்சாமி. எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க் கொடுப்பாங்க, எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, எஃப்ஒய் போட்டினா 1 மார்க்கு, எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய் போட்டினா 1 மார்க்கு. இது ஈக்குவல் ஹென்ஸ் இப்படின்னு சொன்னால் இதுக்கு 1 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது. புரியுதா? இது ரொம்ப ஈஸியாக நீ போட்டுக்கலாம், இதில் குழப்பமே வரக்கூடாது. நல்லா பார்த்துக்கோ, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதை டக்குன்னு அப்படியே நல்லா மெமரிலேயே வச்சுக்கலாம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா மைனஸ் எக்ஸ் பை, ஏன்னா நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒய் கீழே இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இவ்வளோதான். அப்புறம் எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ்னால் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர், இவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, கால் பண்ணி. தேங்க்யூ.